ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கைனடிக் டெக்னாலஜிஸ் மதுரை. ஸோ இன்னைக்கு டுடே பேஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமைன் நேம் காம்பனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் நேம் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு www.instagram.com இருக்குது. ஸோ இந்த Instagram.com இருக்கு இல்லையா, இதான் டொமைன் நேம். ஸோ இதோட காம்பனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ஸ் இருக்கும். www டாட் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு காம்பனன்ஸ், இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு காம்பனன்ஸ், .comங்கிறது ஒரு காம்பனன்ஸ். ஸோ இந்த www என்னன்னா சப்டொமைன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிறதுக்கு பேர் வந்து டொமைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த .com இருக்கு இல்லையா, இது வந்து TLDன்னு சொல்லுவாங்க, அதாவது டாப் லெவல் டொமைன். ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டொமைனை வந்து நீங்கள் என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த www டாட் பதிலாக India.Instagramனு மாற்றிக்கலாம், இல்லை academy.Instagramனு மாற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு சப் டாபிக் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் CRM.Instagram.com இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டொமைன் நேம் இருக்கு இல்லையா, இந்த டொமைன் நேம் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதா டொமைன் நேம். இதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கினது தான். அண்ட் இந்த .com இருக்கு இல்லையா, TLD, இதுவும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டாப் லெவல் டொமைன் நேம் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காம்பனன்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து .comல பார்த்துருப்பீங்க. .in இருக்குது, .uk இருக்குது, .co.in இருக்குது, .org இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ஸ் இருக்குது. இதில் காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா .comமும் .in யூஸ் பண்ணுவாங்க. .com ரெப்ரசென்ட் வந்து .companyன்னு அர்த்தம், .in ரெப்ரசென்ட் .indiaன்னு அர்த்தம். அதே மாதிரி யூகேனா யுனைடெட் கிங்டம், .co.inனா இது கம்பெனி இன்கார்பரேஷன் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி .orgனா ஆர்கனைசேஷன் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காம்பனன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் டொமைன் நேமு. ஸோ இது எல்லாமே வந்து டொமைன் நேமில் இருக்க காம்பனன்ஸ். தேங்க்யூ.